Hello students, welcome to Maximum KMR channel. So இந்த வீடியோவில் வந்து நம்ம CBSE 10th standard NCERT quadratic equation related to R.D. Sharmaவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை கண்டினியூட்டியாக நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் என்ன, ஒரு quadratic equationல என்னென்ன பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக அந்த quadratic equationனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு R.D. Sharma quadratic equation basics. We are going to tell the basics how to solve the quadratic equation. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் ax² + bx + c = 0ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எப்போவுமே = 0ன்னு வரும். இந்த x² உடைய கோஎஃபிஷியன்ட் இது x², ஃபஸ்ட்டு x² டேர்ம் இருக்கும், அடுத்ததாக x டேர்ம் இருக்கும். சி ax² + bx + c. ஃபஸ்ட்டு x² இருக்கணும், ரெண்டாவதாக அப்படியே என்ன பண்ணணும்னா x²லேருந்து கம்மியாகி அந்த பவர் வந்து இட் வில் ரெடியூஸ். ஸோ x², நெக்ஸ்ட்டாக x டேர்ம், அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வரும். இப்போ இந்த a அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ன்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸுக்கு கூட இருக்கிறார். ஸோ அதனால் இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இங்கே b அப்படின்றது என்ன, ஸோ b இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து b, அண்ட் இங்கே c இஸ் கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு நம்பராகவே இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸை கூட கொடுத்துருப்பாங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர்ஸ் வரும்ல, அந்த ஆன்சரை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரூட்ஸ் ஆஃப் the quadratic equation. நான் இங்கே QN denote பண்ணுறேன். இட்ஸ் நத்திங் பட் quadratic equation. ஓகே, quadratic equation நம்ம சால்வ் பண்ணும்போது we will get 2 roots. அந்த ரூட்ஸ் தான் ஆன்சர். ஆன்சரை தான் நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அதில் ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, இன்னொரு ரூட்டை பீட்டான்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னா நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் 2 ஆன்சர்ஸ். ஒன்று சம்டைம்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ், அந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு வரலாம். சரிங்களா, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுதான் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும், ax² + bx + c = 0. ஸோ இந்த ஃபார்மில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இப்போது நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ரெண்டுத்தையும் கடைசியாக ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை ஆட் பண்ணோன்னா அந்த ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ், இதுக்கு ஃபார்முலா, இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, ஆன்சர் கிடச்சிருக்கு, இதுதான் வந்து ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இந்த ரூட்டை நம்ம ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கொஷனில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஜீரோஸ் ஆஃப் த quadratic equation. இப்போ ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆன்சர். ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம், அதுவும் அந்த ரூட்ஸை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் இதை ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க அப்படின்றத இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Now for example I had taken a quadratic equation. நம்ம வந்து ஒரு quadratic equationாக எடுத்திருக்கோம். x² + 8x + 12. see இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். x² இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏக்கு பதிலாக 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். 1 × x² என்ன வேல்யூ 1 தான். ஸோ அப்போ இங்கே ஏ இருக்கிறது என்ன 1, அண்ட் bx அந்த ஃபார்மில் இருக்குங்களா, ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ x² இருக்குது, x இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையோ இல்லை ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். 1 இருக்குது கோஎஃபிஷியன்ட் x², உடைய கோஎஃபிஷியன்ட் 1, இதையும் இந்த கான்ஸ்டன்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் என்ன 12, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது we will get 12. இப்போ இந்த 12ன்ற நம்பரை 2 பார்ட்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஓகே, இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு +12ன்ற ஆன்சர் வரணும். பட் இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரணும், ஆட் பண்ணும்போது இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 8 ப்ளஸில் வரணும். இப்போ நம்ம என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், 12ன்றது 6 2s are 12ன்னு எழுதிக்கலாம். இப்போ 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா +12 ஆகிடுச்சு. இதே 6ஐயும் +2ஐயும் ஆட் பண்ணோன்னா we will get the 8. ஓகே, 6 + 2ன்றது 8 ஆகிடுச்சு, அந்த 8 இங்கே இருக்குது. 6 2s are 12. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answer as 12.
Now instead of இந்த 8xக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 6x ஒரு 2xன்னு எழுத போகிறோம். see 6x plus 2x என்ன ஆகும் 8x, அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த 8xை தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are in splitting those terms, x உடைய டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த 8xக்கு ஒரு 6x ஒரு 2x எழுதுகிறோம், ப்ளஸ் 6x ப்ளஸ் 2x ப்ளஸ் 12ன்னு எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டு பார்ட்டை பார்ப்பீங்க. அது ரெண்டுத்தில் காமனாக இருக்கக்கூடிய எக்ஸை நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 6, இந்த இடத்துல எக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்ததான் இங்கேயும் என்ன பண்ணணும், 2வை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா இட் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் 6. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6 வந்ததுன்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 6 வரா மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து வெளியில் எடுப்பீங்க. நவ் இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 6 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கிறதுனால we are taken out எக்ஸ் ப்ளஸ் 6. இந்த ஃபுல் பார்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் 6 காமனாக இருக்குது. அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் 2ன்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் நமக்கு, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6ன்றது ஈக்குவல் டு 0, ரெண்டாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், இந்த 6 அந்த சைட் போகும்போது ஈக்குவல் டுக்கு -6 ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. நமக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் கிடச்சிருக்குங்களா? இந்த ரெண்டு ஆன்சரை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன் இதை வந்து ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கிராஸ் செக் இருக்கு. சரி, எக்ஸுக்கு வேல்யூ என்ன -6, எக்ஸுக்கு வேல்யூ என்ன -2. ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்தால் நமக்கு எக்ஸ்ன்ற ஆன்சர் ஃபைன் பண்ணுறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 12ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். இன்கேஸ் ஜெட் இல்லை ஆல்ஃபா அந்த மாதிரி எது கொடுத்தாலும் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் டேர்முக்கும் பதிலும் வேறு எதை வந்தால் அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர்னு எழுதுவோம். ஜீரோஸ் அப்படின்னா என்ன மீனிங், சி எக்ஸோடைய வேல்யூ -6, எக்ஸோடைய வேல்யூ -2. இந்த இடத்துல என்ன ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு எனக்கு என்ன வேல்யூ தெரியும், -6. -6ன்னு எக்ஸுக்கு நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, -6ன்னு கொடுக்குறேன். ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ -6ஐ நான் ஸ்கொயர் பண்ணும்போது we will get 36. பாசிட்டிவில் வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 6 ஆர் 48 ப்ளஸ் ஒரு 12 ஈக்குவல் டு 0. இங்கே பாசிட்டிவில் 36 12 இருக்குங்களா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வில் கெட் 48. ஸோ 48 minus 48 is what, 0 equal to 0. So when the equation is becomes 0, we are giving -6 to the question, it will become 0, right? So அப்போ எக்ஸ்க்கு -6 நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரூஃப் ஆகிடுச்சு, 0ன்றது ப்ரூஃப் ஆகுது. அதனால் இது என்ன, இந்த -6ன்றது 0 ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி நீங்கள் -2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், -2 கொடுத்தா 4 ஆகும். இந்த 2 இங்கே கொடுக்கும்போது 8 2s are -16, இது +4 இது +12, it will become 16 and here -16, 16 minus 16 is what, 0. So while we are giving -2 to the equation, the equation becomes 0 and -6 அப்போவும் 0 ஆகிடுது. அப்போ எக்ஸுக்கு -6ம் -2ம் கொடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது, 0 ஆகுது. அதனால தான் இது ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ கொஸ்டினில் உங்களுக்கு ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதுதான் அதோடைய ரூட்டுன்னு சொல்கிறோம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இப்போ ரெண்டு ரூட்ஸ், இந்த ரெண்டு ஆன்சர் இருக்குங்களா, இந்த ரெண்டு ஆன்சர் என்ன, நமக்கு ஒன்று ஆல்ஃபான்னு எடுக்கிறாங்க, ஒன்று பீட்டான்னு இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுக்கு ஆன்சர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, -b டிவைடட் பை a. -b அப்படின்னா என்ன, மைனஸ் போடுறாங்க. bன்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் நமக்கு கரெக்டாக இங்கே செட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம்ல, இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன சொல்கிறாங்க, -b/a ஆன்சர் வரும். -b/a தான் ஃபார்முலா அப்படின்றாங்க. இந்த இடத்துல a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 கன்சிடர் பண்ணுறோம். ஏன்றது 1 அண்ட் b அப்படின்றது நமக்கு 8. சி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் 12 இருக்குது. -b/a எழுதுங்க, இது என்ன 8, அதுதான் வந்து b, அதை மைனஸில் எழுதிக்கிறோம், -b/a. ஸோ -8 என்ற ஆன்சர் வந்திருக்கு. நமக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரெண்டு ரூட் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுறோம். அதான கன்சிடரேஷன் என்ன, இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸ்ன்னு சொல்லி அந்த ஈக்குவேஷனுக்கு ஃபார்மில் கொடுக்குறாங்க. நமக்கு கிடச்சிருக்க இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் என்ன, ஒன்று -6, இன்னொன்று -2. இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -6 -2 will become -8. ஸோ இங்கே -8 ஃபார்முலாக்கு நம்ம போகும்போது it will become -8. ஸோ that is what சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு அவங்க ஃபார்முலா சொல்கிறது
ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது அந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு என்னென்ன இருக்குது, ஒரு ரூட் -6 இருக்குது, ஒரு ரூட் -2 இருக்குது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -× -+6 2 12. இப்போ ஆன்சர் 12 வரும். இதுக்கு இவங்க ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா C/A. சின்றது என்ன இந்த இடத்துல, இந்த ஈக்குவேஷன் இது வந்து ஒரு காமன் ஃபார்ம், இது வந்து ஒரு காமனான ஃபார்முலா. இட் இஸ் அப்ளிகபிள் டு எனி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ax² + bx + c. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். நவ் C is what here constant. ஸோ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். and divided by a என்றது என்ன, it's coefficient of x². so here coefficient of x². why I am explaining all those things means கொஷினில் உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால தான் இந்த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ் ஃப்ரம் ஆர்டி சர்மா வி வில் சால்வ் அண்ட் போஸ்ட் இன் அவர் சேனல். கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² தான் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இங்கே கான்ஸ்டன்ட் என்னன்னு பாருங்கள். நமக்கு இந்த ஈக்குவேஷனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். கான்ஸ்டன்ட் என்னன்றது என்ன, 12 டிவைடட் பை x² உடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது C/A சொல்லியிருக்காங்க. இங்கே இது C, இது A, ரெண்டும் ஒன்று தான். கான்ஸ்டன்ட்டும் x² உடைய கோஎஃபிஷியன்ட் 1. 12/1 இஸ் வாட், 12. நமக்கு என்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம், 12. ஸோ அப்சல்யூட்லி த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட், இதுக்கு ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஜெனரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஹவு டு ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஹவு டு ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த, ஹவு டு ஃபைண்ட் the roots of a quadratic equation. ஒரு quadratic equation ரூட்ஸ் வந்து எப்படிலாம் ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நம்பர் 1 ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து we are going to use the formula method. in case of நமக்கு காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் இருக்குது, ஃபேக்டரைசேஷனில் என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, ஸோ தென் we will go with the formula method. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன, ஃபார்முலா மெத்தட். இப்போ நமக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதோட ரூட்ஸ்னால் என்ன, அந்த ரூட்டை ஆட் பண்ணால் என்ன ஃபார்முலா, மல்டிப்ளை பண்ணால் என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன மெத்தட்னா ஃபார்முலா மெத்தட். இந்த ஃபார்முலா மெத்தட் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இந்த x² இந்த டேர்மில் இருக்கிறதுனால அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா x is equal to -b ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் சால்வ் பண்ணுவோம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, -b ± ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே b² - 4ac டிவைடட் பை 2aன்னு சொல்லுவாங்க. இந்த +or- என்னென்னா, இங்கே ஒரு ஆன்சர், இந்த இடத்துல ஒரு ஆன்சர், டிவைடட் பை கீழே ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் ப்ளஸ் இந்த ஆன்சர் டிவைடட் பை 2a அது ஒரு ரூட். இந்த ஆன்சர் மைனஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் டிவைடட் பை 2a அது ஒரு ரூட். அப்போ ரெண்டு ரூட், ஒரு ரூட்டு ப்ளஸில் இருக்கும், ஒரு ரூட்டை மைனஸில் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இங்கே டிஸ்கிரிமினன்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. டிஸ்கிரிமினன்ட் இதை நீங்கள் கேபிட்டல் டின்னு வந்து டினோட் பண்ணலாம். சம்டைம்ஸ் சில புக்ஸில் டெல்லுன்னு வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது b² - 4ac. b² - 4ac. இந்த பார்ட் மட்டும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த சொல்யூஷன் என்ன டைப்பில் இருக்கும், ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா, இல்லை சொல்யூஷனே வராதா, இல்லை ஈக்குவல் டு 0 தானா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டில் எல்லா நம்பர்ஸையும் நம்ம கொடுத்துட்டு சால்வ் பண்ணிகிட்டே போனோம்னா இட் வில் கெட் சம் மோர் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரையராக என்ன பண்ணுறோம்னா செக் பண்ணுறோம் இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்கிரிமினன்ட். இந்த வேல்யூவை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த சொல்யூஷன் என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்றத we are going to decide in prayer. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது டி. இந்த டியை வந்து b² - 4ac தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் நம்ம வந்து இந்த b² - 4ac மட்டும் கண்டுபிடிப்போம். இந்த b² - 4ac அப்படின்ற நம்ம டிஸ்கிரிமினண்ட்டாக ஈக்குவல் டு டின்னு எடுத்துப்போம். இந்த டியை கண்டுபிடிப்போம். இந்த வேல்யூ, இந்த டிஸ்கிரிமினண்ட்டோடைய வேல்யூ greater than 0 வந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, இட் ஹாஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ரெண்டு ரூட் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் வரும். ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில் இருக்கும், ஆனால் ரூட்ஸ் வந்து ரியலாக இருக்கும். அதுதான் இதுக்கான கண்டிஷன். கேஸ் 2 இந்த b² - 4ac மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த டின்ற டிஸ்கிரிமினண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் டு 0னே வந்துடும். இதை ஃபைண்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 ரெண்டுத்துக்குமே 0ன்ற ஆன்சர் வந்து வரும். அப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அதுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும்.
கேஸ் 3 மொத்தம் 3 கேஸ் தான் சரிங்களா. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கண்டுபிடிப்போம், அதை மட்டும் ஃபைன் பண்ணுவோம். அப்போ நமக்கு இந்த டிஸ்கிரிமினன்ட் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ என்ன ஆகும், 0 ஆகும். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்றது ஆன்சர். அண்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0 அதாவது நெகட்டிவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா இட் டசன்ட் ஹாவ் ரூட்ஸ், ஸோ நோ ரியல் ரூட்ஸ், இந்த இடத்துல நமக்கு ரூட்ஸ் இல்லை அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். இப்போ இதை வச்சே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். See for example we are taking this quadratic equation as example. இந்த இடத்துல bன்றது நம்மளுக்கு aன்றது என்ன, x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, b யோட வேல்யூ 8 and c is 12. இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே bன்றது என்ன 8, இந்த 8க்கு ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 4 இன்ட்டு a வோட வேல்யூ 1 இன்ட்டு c 12, 8 ஸ்கொயர் பண்ணணும் என்ன ஆகும் 64 ஆகிடுச்சு, மைனஸ் 4 இன்ட்டு 12 48. இப்போ 64ல் 48 மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 14, இந்த 14ல் 8 மைனஸ் பண்ணுறோம், இட் வில் பிகம் 6. ஸோ ஹியர் 4 அண்ட் இந்த 10லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுவோம், நமக்கு 6 அண்ட் இங்கே 5 மைனஸ் 4 16. நமக்கு ஆன்சர் வந்து 16 கிடச்சிருக்கு. இது எதோடைய வேல்யூ அப்படின்னா இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இதோட வேல்யூ 16 மீன்ஸ் இட்ஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ கிரேட்டர் தென் 0னா இதுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும். நமக்கு எப்படி கிடச்சது 2 ரூட்ஸ், ரியல் ரூட் தான், ஆனால் அன்ஈக்குவல் போது இது வேறு இது வேறு, இப்போ ஈக்குவலாக இல்லை அப்படின்றது தான் நமக்கு. இன்கேஸ் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 0 ஆகிடுச்சுன்னா இந்த பார்ட் ஃபுல்லாகவே என்ன ஆகும் 0 ஆகிடும். இப்போ 0 ஆகும்போது மைனஸ் b பை 2a போடுவோம். இந்த bன்றது ஒரு நம்பர், 2aன்றது ஒரு நம்பர், மைனஸில் b பை 2a 2 டைம்ஸ் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் 2 தடவையும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நெகட்டிவில் வந்ததுன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவில் நம்ம வந்து எடுக்க முடியாது, இட் வில் பிகம் காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல ரூட்ஸே இல்லை அப்படின்றது தான் இதுக்கான நெக்ஸ்ட்டு கேஸ் 3க்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபைனலி கொஷின் என்ன மாதிரி டைப்ஸில் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு உங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் த ரூட் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எய்தர் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போகலாம், இல்லை இந்த ஃபார்முலா மெத்தடில் போகலாம். ஆர் இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் கொஷினில் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்ன மாதிரி சொல்யூஷன், வாட் ஆர் த சொல்யூஷனோட டைப் எப்படி இருக்கணும் கேட்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் பண்ணுங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸை கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை கொடுத்துட்டாங்க, அப்படி கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் நம்மளை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரலாகவே இந்த ஃபார்மில் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்ம் இதை வச்சு தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இங்கே மைனஸ் b பை ஏன்னு சொல்லியிருக்காங்க, இது சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜெனரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த roots into x plus product of the roots equal to 0. இதுதான் அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12ன்னு எடுத்தோம். இதுக்கு நமக்கு 2 ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஒரு ரூட் வந்து -6, இன்னொரு ரூட் வந்து நமக்கு -12. இப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோங்களா, அப்போ அது சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன நமக்கு கிடச்சிது -8 கிடச்சிது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12ன்னு கிடச்சிது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து இதை நாங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும், ஒரு மைனஸ் போடணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன ஆன்சர் -8. ஸோ மைனஸில் 8 போட்டு கூட எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வாட் வி ஆர் காட் 12, இங்கே 12ன்னு போட்டாச்சு ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, 8 இன்ட்டு எக்ஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ ஆஸ் சேம் as இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12ன்றது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் சம் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்துட்டு உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த
இந்த ஃபார்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரலாக இந்த ஃபார்மில் இருக்கும். இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. டிஸ்கிரிமினன்ட் எப்படி இருக்கும்னு உங்களை செக் பண்ண சொன்னாங்கன்னா இந்த 3 கேசஸ் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் யூ வில் கோ சம்டைம்ஸ் சால்வ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் கோ வித் factorization method or else by formula method. So these are all the concept behind of the quadratic equation. So இந்த கான்செப்டை வச்சு தான் ஆர்டி ஷர்மாவில் நம்ம இப்போ வரக்கூடிய எல்லா சம்ஸையும் ஒரு சம்ஸாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோஸாக லைனாக வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.